நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுன்னு இருந்தேன். ஸோ அப்படி சாப்பிடும்போது டிவி சீரியல் வந்து ஓடிட்டு இருந்தது. சன் டிவியில் இலக்கியான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதில் என்னென்னா அவள் குழந்தை இல்லாத உள்ளது. ஸோ அவங்க எதிர்த்தாப்புல வந்ததால் அவங்க மைத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக சண்டை போடுறாரு. ஸோ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்தாப்புல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு 20 நிமிஷமாக வந்து இதை பாயிண்ட்டாக வச்சு ஒரு சண்டை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சீரியல்லையும் ஸோ அது கடைசி நேரத்தில் பார்த்தேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ சன் டிவியில் தான் இது வந்தது. ஸோ வந்து இந்த டிஎம்கேக்காரர்கள்லாம் முக்கியமான மந்திரிகள் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிக்க போகிறேன், மூடநம்பிக்கை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஊரில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியில் இந்த போடுற சீரியல்ஸ் எல்லாமே இது மாதிரி பேசிஸாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நைட் டைம்லேயும் சாப்பிடும்போது சில சீரியல்லாம் பார்க்குற பழக்கம் உண்டு. ஸோ அதாவது சாப்பிடும்போது பார்ப்போம் அந்த டைமு. ஸோ அதுலேயும் சிலதெல்லாம் நோட்டீஸ் பண்ணோம். பெண்களை வந்து பார்த்தோன்னா வந்து அதிகமாக இழிவுபடுத்துகிற மாதிரி. அதனால் வந்து அந்த பார்க்குற பெண்களுக்கு வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து பிபி சுகர் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிற மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு ஹை லெவலுக்கு வந்து பிபிலாம் ஏறுற மாதிரி தான் அந்த சீன்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி ஆண்கள். அதால் வந்து அவங்களாம் பயங்கரமாக கோவப்படுற மாதிரி தான் அந்த உணர்ச்சியை தூண்டி தான் அந்த நாடகம்லாம் போயிட்டுருக்குது. உண்மையிலே வந்து இது மாதிரி நாடகம்லாம் பார்த்தோன்னா கட்டாயம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு பிபி சுகர் எல்லாமே வந்துடும். எங்கள் அம்மாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபி சுகர்லாம் வந்துடுச்சு. ஸோ காரணம் என்னென்னா எந்த நேரமும் வந்து நாடகம்லாம் வந்து ஒரு நல்ல வழிகாட்டல். இந்த இப்போ நம்ம சமுதாயத்தில் எப்படி சமாளிக்கலாம், வர பிரச்சனைகளை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுலாம் பரவாயில்ல. அது எல்லாமே வந்து பிற்போக்குத்தனமாக தான் இருக்குது. நீங்கள் வெளியில் வந்து மூடநம்பிக்கை ஒழிக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறத விட உங்கள் நிறுவனத்தால் வந்து போடுற அந்த டிவியில் பிற்போக்குத்தனமாக இருக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் மாற்றி மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து நோயை உண்டாக்கக்கூடிய மாதிரி இல்லாமல் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். நாடகங்கள்லாம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லதே கிடையாது. இது இப்படியே போச்சுன்னா மக்கள் வந்து பார்த்தோன்னா வந்து பெரும்பாலான மக்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாகவும் பிபி பேஷண்ட்டாகவும் மாறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை பல நாட்கள் நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து அதை போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க இதை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட நிறுவனத்திலே வந்து இதை மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வருது. அதுவும் முக்கியமாக ஒரு அந்த கர்ப்பிணி பெண்ணும் அவங்க அதுவும் இல்லாமல் அந்த கர்ப்பத்தை கலைச்சதே வந்து பார்த்தோன்னா வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களே வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க ஏத்தாப்புல வந்துட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது இது ஒரு பாயிண்ட்லெஸ் தான். இதை பற்றி ஒரு 20 நிமிஷமாக இதை வச்சு கதை போயிட்டுருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இப்போ இவங்க இது மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்ல போனீங்கன்னா சன் டிவியில் எப்போவுமே வந்து இந்த தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, தைப்பூசம் இது மாதிரி நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம் போடுவாங்க. நீங்கள் உண்மையிலே நீங்கள் சன் டிவிலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இதை மாதிரி ஊடகங்கள் அதாவது இது மாதிரி சேனலை பார்க்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வேறு வழியில் வீட்டில் இருக்கிறவங்க அதாவதுனா அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த டிவி போட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிறாங்க. அது ஒரு கதை மாதிரி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் இந்த நாடகங்கள் பக்கத்தில் எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா உடனே வந்து போலீஸுக்கு போகணுன்னுலாம் வந்து அங்கே வந்து அந்த நாடகத்தில் வந்து சீன் இருக்காது. இவங்களாவே பின்னாடி போய் அவங்களும் போய் மாட்டிப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தா வந்து யாராவது போதைப் பொருள் வந்து வச்சுருக்காங்கன்னா இவங்களாவே போயிட்டு ஏதோ டிடெக்ஷன் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அதை வந்து காவல்துறைக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை வந்து நாடகங்கள் எடுத்துகிட்டு வரது கிடையாது. நாடகங்கள் இதுக்கு முன்னாடி பழங்காலத்தில் நாடகங்கள் ஒன்று ஆரம்பித்ததே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். ஆனால் இப்போ அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி கிடையாது. பல நோய்களை வந்து உண்டாக்கிறதுக்கும் சில விளம்பரங்கள் வந்து செய்யறதுக்கும் காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டங்களில் வந்து தெரியப்படுத்தவும் தான் அது பயன்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.